Hello everyone, welcome to MCQ series. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன்ல இருக்கிற MCQ क्वेश्चंस தான் நம்ம பார்க்க போறோம். So வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். Question number 11. Question என்ன? 2 point A and B are maintained at potential 7 and -4. நல்லா பாரு, potential at A இது Aங்கற ஒரு பாயிண்ட். இங்க இருக்கிற potential எவ்வளோ? 7 volt. B ங்கற இருக்கிற potential எவ்வளோ? -4 volt respectively. The work done in moving 50 electron from A to B. நான் எங்கல இருந்து எங்க போயிருக்கேன்? A ல இருந்து B க்கு போயிருக்கேன். அப்ப இது ஸ்டார்டிங், அது ஃபைனல். அப்ப change in potential எவ்வளோ? Change in potential எவ்வளோ? Final potential minus initial potential change ஆயிருக்கு. அப்ப என்னது? Initial இருந்து final போயிருக்கு. அப்ப final minus initial பண்ணாதான் எனக்கு change தெரியும். அப்ப potential at B minus potential at A. Potential at B எவ்வளோ? -4. A ல எவ்வளோ? 7. அப்ப -11 volt. இந்த क्वेश्चनோட ஆன்சர் அப்படியே மாறிடும். சப்போஸ் அவங்க work done in moving 50 electron from A to B க்கு பதிலா B to A கேட்டிருந்தானா இந்த क्वेश्चन அப்படியே மாறிடும். சரியா? A to B கேட்டது இப்படி, B to A கேட்டிருந்தானா என்ன? நீ B ல இருந்து A க்கு வந்திருக்க. அப்ப potential difference எவ்வளோ? Potential at final A minus initial potential at B. அப்ப இங்க வந்து உனக்கு -11 வந்திருக்கு. சப்போஸ் நீ potential at B minus A க்கு பதிலா A minus B பண்ணிருந்தா உனக்கு +11 வந்திருக்கும். என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். work done கேக்குறான். work done ஓட ஃபார்முலா என்ன? charge into potential difference. உன்கிட்ட எவ்வளவு சார்ஜ் இருக்கு? எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 50 எலக்ட்ரான் இருக்கு. அது எனக்கு தெரியும். சார்ஜ் எவ்வளவு இருக்கு தெரியாது. ஓகே, charge of 1 electron எவ்வளோ? E. அப்ப 50 electronோட charge எவ்வளோ? Ne. 50 electron இருக்கு. ஒரு electron எவ்வளோ charge இருக்கு? 1.6 into 10 power minus 19. potential எவ்வளோ இருக்கு நம்ம கிட்ட? -11 volt. இது பார்த்தனா எலக்ட்ரான்னால, இது வந்து எலக்ட்ரான் தானே, அப்ப எலக்ட்ரான்னால சார்ஜிங் நெகட்டிவா இருக்கும். அப்ப இந்த நெகட்டிவும் இந்த நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும். கரெக்ட்டா? இப்ப இதை மல்டிப்ளை பண்ணு. 50 into 1.6 எனக்கு தெரிஞ்சு 80 into 10 power minus 19 into 11 வரும். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ. 880 into 10 power minus 19. 880. ஓகே, அவன் 8.8ல எதிர்பார்க்குறான். 880 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 8.8 into 10 power minus 17. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட டிஃப்ரெண்ட் மெத்தடும் நான் சொல்லிட்டேன். சப்போஸ் வந்து A to B க்கு பதிலாக B to A போயிருந்தா என்ன பண்ணு? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மாற்றிக்கோ. சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்டானா இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ்ன்னு போட்டுக்கோ. சரியா? பட் W is equal to QE இந்த ஃபார்முலா எப்பயுமே வேலிட். ஸோ இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.